வணக்கம் நண்பர்களே, நான் உங்கள் வழக்கறிஞர் KS விவேகானந்தம் பேசுகிறேன். இன்று உங்களிடம் நான் பேச போகிற விஷயம் என்னன்னா, நம்ம தினசரி தேவையான உணவு, ஹோட்டல்கள், உணவகங்கள் எப்படி இருக்கணும், எந்த மாதிரியெல்லாம் உணவகங்களுக்கு கட்டுப்பாடுகள் இருக்குது, அது சம்பந்தமாக யார் யார்கிட்ட நம்ம புகார் கொடுக்கலாம் அப்படிங்கிறத பற்றி நான் இப்போ உங்களுக்கு சொல்ல போகிறேன். முதல்ல ஹோட்டல் அப்படிங்கிறது எப்படி இருக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கண்டிப்பாக அந்த ஹோட்டலுக்கு உணவு பாதுகாப்பு துறையிலிருந்து ஒரு அனுமதி வாங்கியிருக்கணும். அது FSSAI சர்டிஃபிகேட் ஆன்லைன் மூலமாகவே வாங்கிக்குவாங்க. சரி, அந்த FSSAI சர்டிஃபிகேட் எப்போ தரணும் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, இந்த உணவகங்கள் பப்ளிக் பில்டிங் லைசன்சிங் ஆக்ட் அப்படின்னு ஒரு சட்டம் இருக்குது. அதில் நம்ம தமிழ்நாட்டில் அது ஸ்டேட் ஆக்ட், நம்ம தமிழ்நாட்டில் ஒரு சட்டம் பப்ளிக் பில்டிங் லைசன்சிங் ஆக்ட் அப்படின்னு சொல்லி ஒரு சட்டம் கொண்டு வந்திருக்காங்க. அந்த சட்டத்தில் செக்ஷன் 8ல் உணவகங்களும் அமெண்ட்மெண்ட் ஆன போது உணவகங்களும் அப்படின்னு சொல்லிட்டு 8Jல தெளிவாக சொல்லியிருக்கு. ஹோட்டல்ஸ் பொறுத்த வரைக்கும் ஈட்டிங் ஹவுஸ் ஒரு மெஸ் வச்சு நடத்தினா கூட இந்த பப்ளிக் பில்டிங் லைசன்சிங் ஆக்டில் வந்துடுது. இந்த செக்ஷன் 8H&J இதில் எல்லாம் என்ன சொல்லுதுன்னா, இந்த உணவகங்கள் இந்த ஆக்டின் கீழே பதிவு செய்யும் போது கண்டிப்பாக அங்கே உணவருந்த வரக்கூடியவங்களுக்கு கழிவறை வசதி இலவசமாக இருக்கணும், கட்டாயம் இருக்கணும், இலவசமாக இருக்கணும். ஒரு உதாரணத்துக்கு ஒரு 50 பேர் உட்கார்ந்து சாப்பிடக்கூடிய ஒரு உணவகமாக இருந்தால், அதில் டேபிள் போட்டிருப்பாங்க, 50 பேர் உட்கார்ந்து சாப்பிடக்கூடிய ஒரு உணவகம், அல்லது ஒரு 10 பேர் மட்டும் உட்கார்ந்து சாப்பிடக்கூடிய ஒரு உணவகம் அப்படின்னா 10 பேருக்கு ஆணுக்கு ஒரு கழிவறை, பெண்ணுக்கு ஒரு கழிவறை. அந்த விதத்தில் ஒரு 50 பேர் அப்படின்னா ஆணுக்கு 5 கழிவறைகள், பெண்களுக்கு 5 கழிவறைகள் அவங்களுக்கு பயன்படுத்தக்கூடிய வகையில் இலவசமாக சுகாதாரமான முறையில் அந்த கழிவறைகளும் கண்டிப்பாக இருக்கணும். அது சின்ன கடைகள்லேருந்து பெரிய கடைகள் வரைக்கும் இந்த சட்டம் பொருந்தும் அப்படின்னு சொல்லியிருக்கு. சரி, அடுத்தது பார்த்தீங்கன்னா, சுகாதாரமான உணவு கொடுக்கணும். அந்த உணவில் கலப்பட உணவுகள், தரமற்ற எண்ணெயில் தயாரிக்கப்பட்ட உணவுகள், அல்லது பழமையான ரொம்ப பழசான கெட்டுப்போன உணவுகள், இதையெல்லாம் கொடுத்துடக்கூடாது அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. அதுக்கு அடுத்தது பார்த்தீங்கன்னா, கட்டாயம் அவங்க கொடுக்கக்கூடிய ஒவ்வொரு உணவுக்கும் என்ன விலை அப்படின்னு சொல்லி ஒரு விலைப்பட்டியல் கண்டிப்பாக ஒவ்வொரு உணவகத்திலையும் அங்கே உணவருந்த வரக்கூடியவங்களுடைய பார்வையில் படுற மாதிரி போர்டு வச்சிருக்கணும். அடுத்தது, இலை எடுக்க உணவு சாப்பிட்டவங்களை வற்புறுத்தக்கூடாது. இது ரொம்ப முக்கியம். நிறைய கடைகளில் பார்த்தீங்கன்னா சாப்பிட்டுட்டு அவங்களே இலையை எடுத்துக்கொண்டு போய் போடுவாங்க. உணவு சாப்பிட வர்றவங்களை இலை எடுக்கிறதுக்கு வற்புறுத்தக்கூடாது. நிறைய இடங்கள்ல அந்த போர்டு இருந்ததை நான் பார்த்துருக்கேன். சாப்பிட்ட பின்பு இலையை எடுத்து போடவும் அப்படின்னு சொல்லி பார்த்துருக்கேன். அந்த மாதிரிலாம் சொல்ல முடியாது, அது சட்டத்துக்கு முரணானது. அடுத்தது, தூய்மையான குடிநீர். பார்த்தீங்கன்னா சும்மா ஒரு உப்பு தண்ணீர் அல்லது குடிக்கிறதுக்கு உகந்தது அல்லாத தண்ணீர்கள், இதையெல்லாம் பிடிச்சி அங்கே ஒரு சப்ப தண்ணி, டேஸ்ட் இல்லாத ஒரு சப்ப தண்ணி, இந்த மாதிரி தண்ணியெல்லாம் வச்சு ஹோட்டலில் வச்சுட்டு குடிக்கிறதுக்காக வச்சுருப்பாங்க. அந்த மாதிரி குடிநீர் இல்லாமல் தூய்மையான குடிநீர் கண்டிப்பாக தரணும். இது எல்லாத்தை விட ரொம்ப முக்கியம் பார்த்தீங்கன்னா, உணவருந்த வரக்கூடியவங்க பார்க்கிங் வசதி, ஒரு வண்டி 2 வீலர் வருது, ஒரு கார் வருது அப்படின்னா பார்க்கிங் வசதி ஈச் அண்ட் எவ்வரி ஹோட்டல், ஒவ்வொரு உணவகத்தின் கட்டுப்பாட்டிலையும் கண்டிப்பாக பார்க்கிங் வசதி இருக்கணும். ரோடோரத்தில் ஒரு உணவகம் வச்சுக்கிறாங்க, ஒரு 10 பேர் உள்ளே போய் உட்காந்து சாப்பிடக்கூடிய உணவகம், பார்சலுக்கு ஒரு 20-30 டிக்கெட் வருது,
இந்த 10 பேர் இந்த 20 பேருனுடைய வாகனங்கள் சாலையோரத்தில் போக்குவரத்துக்கு இடையூறாக தான் நிற்கும். அந்த மாதிரிலாம் இருக்கக்கூடாது. அப்படி இருக்கக்கூடாதுங்கிறதுனால தான் இந்த பப்ளிக் பில்டிங் லைசன்சிங் ஆக்டில் இந்த சட்டத்திட்டங்களை எல்லாம் கொண்டு வந்திருக்காங்க. உணவகங்கள் அப்படின்னா கண்டிப்பாக இந்த மாதிரியான வசதிகள்லாம் இருக்கணும். சரி, இதை கண்காணிக்கக்கூடிய அதிகாரம் யாருக்கு இருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பப்ளிக் பில்டிங் லைசன்சிங் ஆக்டில் லைசன்ஸ் கொடுக்கக்கூடிய அதிகாரம் அந்தந்த பகுதி தாசில்தாருக்கு தான் இருக்கு, வட்டாட்சியருக்கு தான் இருக்கு. முதல்ல லைசன்ஸ் கொடுக்கணும். இந்த நபர் இந்த இடத்துல இப்படி ஒரு ஹோட்டல் நடத்த போறாரு அப்படின்னு அவர் அப்ளை பண்ண முறைப்படி அதுலேயே அப்ளிகேஷன் எப்படி இருக்கும் அப்படிங்கிறத அந்த சட்டத்திலேயே ஒரு ஃபார்ம் கொடுத்துருக்காங்க. அந்த அடிப்படையில் கொடுத்த பிறகு தாசில்தார் அந்த இடத்த போய் ஆய்வு பண்ணிட்டு, இப்போ சொன்ன மாதிரி அந்த கழிவறைகள், உணவு சாப்பிடக்கூடியவங்களுக்கெல்லாம் கழிவறைகள் இருக்கா, சுகாதாரமான தண்ணீர் கொடுக்குறாங்களா, பார்க்கிங் வசதி இருக்கா, இதையெல்லாம் பார்த்துட்டு லைசன்ஸ் கொடுப்பாங்க. அவங்களோட வேலை அதோட முடிஞ்சு போகிறது அல்ல. இந்த இடத்த ஒவ்வொரு 3 ஆண்டுகளுக்கு ஒரு முறையும் அவங்க ஆய்வு செய்யணும். யாரு? தாசில்தார ஆய்வு செய்யணும். ஒவ்வொரு ஆண்டும் ரினியூவல் பண்ணணும். அந்த லைசன்ஸை ரினியூவல் பண்ணணும். அப்போ இவங்க அந்த குறைகளை கண்டுபிடிச்சாங்கன்னா அவங்கள அதையெல்லாம் சரி பண்ண சொல்லி முதல்ல ஒரு நோட்டீஸ் கொடுக்கணும். சரி பண்ணலைன்னா அந்த ஹோட்டலுக்கு சீல் வைக்கிற அதிகாரம் அந்த தாசில்தாருக்கு இருக்கு, வட்டாட்சியருக்கு இருக்கு. இந்த லைசன்ஸ் வந்த பிறகுதான் ஃபுட் சேஃப்டி லைசன்ஸ் கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி உணவு பாதுகாப்பு சட்டத்திலையும் சொல்லப்பட்டிருக்கு. இதையெல்லாம் இப்போ யாரும் பண்றதில்லை. இலவசமாக அந்த ஒரு சர்டிஃபிகேட் ஒரு 50 ரூபாயோ ஒரு 100 ரூபாயோ கட்டிட்டு அவங்க டிக் அடிச்சு விட்டு ஆன்லைன் மூலமாகவே ஒரு சர்டிஃபிகேட் வாங்கி வச்சுக்குவாங்க. எந்த உணவு பாதுகாப்பு அதிகாரியும் புகார் இருந்தாலும் கூட இன்னைக்கு நேரில் போய் ஆய்வு பண்றதில்லை. இது போன்ற தவறுகளை எல்லாம் தட்டி கேட்கறது சமூக ஆர்வலர்கள் அப்படின்ற பேரில் இருக்கக்கூடியவர்கள் மட்டுமே பண்ண முடியாது. பொதுமக்களாகிய நீங்களும் அவங்களுக்கு துணையாக இருந்து ஒரு தேவைப்படும் பட்சத்தில் ஒரு குரூப்பாக சேர்ந்து அந்த கடைக்கு சீல் வைக்கிறதுக்கான முயற்சிகள் ஒரு இடங்கள்ல 2 இடங்கள்ல எடுத்தீங்கன்னாவே ஒவ்வொரு கடைகளும் திருத்தப்படும், மாற்றம் ஏற்படும். அதனால வட்டாட்சியருக்கு மனு கொடுங்க. உணவு பாதுகாப்பு துறைக்கு இலவச நம்பர் நீங்கள் ஆன்லைனில் கூகுளில் போட்டிங்கன்னா வரும். இலவச தொலைபேசி எண் அப்படி ஒரு உணவு பாதுகாப்பு துறைக்கு அவங்களுக்கு தகவல் கொடுத்து, இந்த மாதிரி இந்த கடைக்கு லைசன்ஸே இல்லை, இந்த கடையில் பில்லே கொடுக்கறது இல்லை, தரமற்ற உணவு கொடுத்துக்கிட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்லி நீங்கள் புகார் கொடுங்க. இப்போ இது போன்ற தவறுகளை எல்லாம் தட்டி கேட்கறதுக்காக லீகல் அவேர்னஸ் கமிட்டி அப்படின்னு சொல்லி ஒரு குழு உருவாக்கி இருக்காங்க. அந்த குழுவில் நான் லீகல் அட்வைசராகவும் இருந்துகிட்டு இருக்கேன். நீங்கள் அந்த குழு நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணுங்க. கண்டிப்பாக உங்களுக்கு அந்த ஒத்துழைப்புகள், ஆலோசனைகள் எல்லாமே தருவாங்க. ஒருவரால் மட்டுமே நாட்டை திருத்த முடியாது. எல்லாரும் ஒன்றா ஒருங்கிணைஞ்சு தவறுகளை தட்டி கேட்க ஆரம்பிக்கும் போது தான் தவறு செய்யக்கூடியவர்கள் திருந்த ஆரம்பிப்பாங்க. எனக்கு என்ன உனக்கு என்னன்னு சொல்லி நம்ம எல்லாரும் ஒவ்வொருத்தராக ஒதுங்கி போகிறதுனால தான் தவறு செய்யக்கூடியவர்கள் அதிகமாகிக்கிட்டே போகிறாங்க. ஸோ அதனால் தவறுகள் தட்டி கேட்க உங்களால் மட்டும்தான் முடியும். அதனால் நீங்களும் ஒத்துழைப்பு கொடுங்க. இனி வரக்கூடிய நாட்களில் இது போன்ற உணவகங்கள் பற்றி நம்ம வட்டாட்சியருக்கும் உணவு பாதுகாப்பு துறைக்கும் புகார் கொடுப்போம். நல்லது செய்வோம். நன்றி, வணக்கம்.